மைக் கணக்கு கொடுத்தியா? ஆரம்பிக்கிறேன். என்னைய பற்றி என்ன படம் அப்படின்னு மட்டும் படம் பேர் மட்டும் சொல்லு. என்ன ரிவ்யூ? இன்ட்ரோ வீடியோ முடிஞ்சோம். குடும்பஸ்தன் ரிவ்யூ. நீ பேசு. குடும்பஸ்தன் இந்த படம் வந்து ராஜேஸ்வர் காளிசாமி, பிரசன்னா பாலச்சந்திரா அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பண்ணது வந்து ராஜேஸ்வர் காளிசாமி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குட் நைட், லவ்வர் இந்த படத்தோட ஹீரோ ஜெய்பீம் மணிகண்டன் வச்சிருக்காரு. படத்தோட கதையை பற்றி சொல்கிறேன். படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்துட்டு ஒரு மிடில் கிளாஸ் பையன், வேலைக்கு போகிற பையன் எப்படி அவன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறான் அப்படிங்கிறது தான் கதை. கொண்டு போகிறானா இல்லையா, அவன் அந்த இதில் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறான் அதுதான் கதை. படத்தோட ஆரம்பத்தில் என்னென்னா, ஒரு ஹீரோ வந்து அவங்க லவ் பண்ணுற பொண்ணு, அதாவது ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவசரமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு 4 பேர் குடிச்சிட்டு இருக்கிற சீனில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அப்போ வந்து அவங்க 2 ஃபேமிலியும் அவங்க மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டிலே தான் தங்கிக்கிறாங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஹீரோ ஃபேமிலி அக்செப்ட் பண்ணலன்னா, இந்த கேஸ்ட்டு வெளிப்படையாக ஒரு இடத்துல ஒரு சீனில் காமிச்சிருப்பாங்கல்ல, இது கேட்ரிங் வர்றவங்க வந்துட்டு சீன் போட்டு வந்துருப்பாங்க. என்னங்க அப்படின்னு கேட்குறப்ப நான் கூட வெளிப்படையாகவே போட்டு வந்துட்டீங்களா சிவனாண்டி கேட்ரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. ப்ரோ வந்துட்டு ஸ்கில்லு காமிச்சிட்ருக்கிறாரு, இது சத்தம் போட்டு. அதாவது ஹீரோ ஃபேமிலியை விட தாழ்த்தப்படுற ஜாதி அப்படின்னு சொல்லப்படுற அந்த எஸ்சி கேட்டகரியில் வந்து ஹீரோயின் இருக்கிறதுனால ஹீரோ ஃபேமிலி வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஹீரோ வீட்டில் இருக்காங்க. ஹீரோ தான் ஆச்சரியம். ஹீரோயின் ஃபேமிலி ஏற்றுக்கல, ஹீரோ வீட்டில் தான் இருக்காங்க. ஒரே சீனில் ஹீரோ வந்து அம்மாவையும் ஹீரோயினையும் எப்படி சமாளிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளே நடக்கிறத எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாரு. அது நாடகத்தில் காட்டுற மாதிரி சட்னி வச்சா குறை சொல்லிக்கிட்டு, வேற என்ன உள்ளே வந்தால் குறை சொல்லிக்கிட்டு, கரண்ட் போனால் குறை சொல்லிக்கிட்டு, இது எல்லாமே சொல்லிட்டு அந்த அம்மா பண்ணுது. இவன் வந்தனால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பண்ணிகிட்டு இருக்குது. இதுவே நம்ம ஆளுங்களாக கட்டியிருந்தா ஒரு மாதிரி அனுசரித்து நடந்திருக்கும். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த டைட்டில் போட்ட இடம். சரி, டைட்டில் போட்ட இடத்த பற்றி உங்கள் கருத்தை கூறு. நீ எதுக்கு அதை பிடிச்சிருக்குன்னு சொன்ன அதை சொல்லி நீ சொல்லு. இல்லை நீ சொல்லிட்டேனா, நீ என்ன சொன்ன அப்படிங்கிறது எனக்கு அங்கே தெரியும். அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா நீ சொல்ல வர்றது மாறும். அதனால நீ நினைக்கிறேன். ஏன் டைட்டில் போட்ட இடம் பிடிக்கலன்னு சொன்னேன்னா, டைட்டில் வீடியோ எடுக்கிறான்னு ரொம்ப நேரம் ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு வச்சுருந்தேன். கரெக்டாக டைட்டில் போடுறப்ப நான் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அதனால எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். திடீர்னு வந்துச்சு. திடீர்னு டக்குன்னு அப்படியே வர்றப்ப டக்குன்னு ஏதோ வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். எனக்கு ஏன் டைட்டில் போடுற இடம் அப்படின்னு குடும்பஸ்தன் அப்படின்னு போடுற இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா, அப்போ தான் அவங்களுக்கு வந்து சேலரி வந்து கிரெடிட் ஆகிருக்கும். சேலரி கிரெடிட் ஆனவுடனே போய் பெட்ரோல் போட்டுட்டு மார்க்கெட் போயிட்டு பொருள் வாங்கிட்டு, இந்த மளிகை சாமான் வாங்கிட்டு, இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்க செலவு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை ஒரு பைக்கில் வச்சுட்டு கரெக்டாக அந்த காய்கறி கூடைகள் பைகள் இதெல்லாம் வச்சுட்டு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது சைடில் அந்த டைட்டில் வரும் குடும்பஸ்தன் அப்படின்னு. இதெல்லாம் இந்த சீன் லீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அந்த டைட்டில் போட்டது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணுறதுனால அவன் குடும்பஸ்தன்னு சொல்கிறதுனால இதுதான் அந்த படம், இதுதான் அந்த கேரக்டரு அப்படிங்கிறத. காய் வாங்குறதா? ஆமாம், காய் வாங்குறது மட்டும் இல்லைடா. அந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சம்பளம் வாங்கும்போது வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குறாங்க. அந்த டைட்டில் போட்டு அந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன், அது கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் முடித்த உடனே அந்த டைட்டில் போடுறாங்க. வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன், அந்த இடத்துல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். டக்குனு குடும்பஸ்தன் போட்டாங்களா ஆன் பண்ணுற லாக்கி கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வரையுமே இது வந்து ஹாப்பியான மூவியாக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமும் இவங்க டோட்டலாகவே இது வந்து எடுத்திருந்தோன்னா டோட்டலாக சீரியஸான மூவியாகவே எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் இவங்க பயங்கரமாக ஃபன்னாகவே எடுத்திருக்காங்க. அந்த ஃபன்னு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை. பல இடத்துல ஒர்க் அவுட் ஆகலை, எனக்கு ஆகலை. சரி, ஒர்க் அவுட் ஆகலை. எந்த இடத்துல ஃபன்னு அவங்க காமெடி பண்ணணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல பண்ண மாதிரி தெரிஞ்சுது. கொங்கு தமிழ் அவங்க நார்மலாக பேசுகிறதே ஒரு சில இடத்துல காமெடியாக தான் இருந்துச்சு. நான் அந்த கருத்தை நான் சொருவியே தீருவேன். சொல்லு. படம் ஃபுல்லாகவே வந்துட்டு நக்கலைட்ஸ் டீம் தான் இருக்கிறாங்க. அதனாலயா இல்லையான்னு தெரியல, சத்தியமாக இன்னும் தெரியல.
இல்லை படமே அப்படித்தானான்னு தெரில. ஏதோ பிக் ஸ்க்ரீனில் யூடியூப் வீடியோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி இருந்துச்சு. அது ஒரு 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 நார்மலாக ஒரு சினிமா பார்க்குற ஒரு ஃபீலே வரல. யூடியூப் வீடியோ தான் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனில் போட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் அந்த குடிகாரன் கேரக்டர் ஒருத்தர் வருவார்ல, அவர் பேர் மறந்து போச்சு. அவர் வந்துட்டு இது தமிழ் வாத்தியாராக ஒன்று பண்ணியிருப்பார் நக்கலைட்ஸில். அது சூப்பராக இருக்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. ஹீரோ வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த ப்ராப்ளமை சமாளிக்க தெரியாமல் இவங்க சமாளித்து தனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால பேசி ஹீரோவுக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் வேலை போயிடும். மாத சம்பளம் வந்தால் மட்டும்தான் வீட்டை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் ஒருத்தனுக்கு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த மாதத்தால் அவனால் ரன் பண்ணவே முடியாது. வீட்டில் இருக்கிறது வயசான அம்மா அப்பா, ஒய்ஃபு, ஹீரோ. இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அவரோட சம்பளம் மட்டும்தான், ஒரே ஒரு ரெவன்யூ, அவரோட ரெவன்யூ மட்டும்தான். ஸோ இது நின்றுச்சு அப்படின்னா அந்த ஹீரோ என்னென்னலாம் கஷ்டப்படுறான். வேலை போனது வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன் தெரிஞ்சிடக்கூடாதுன்னா சொந்தக்காரனுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க, அவனுங்க எல்லாருமே கலாய்க்கிறானுங்க. அது இல்லாமல் ஒரு சீனில் வந்துட்டு அதான் அவங்க மாமா பொண்ணுக்கு வந்துட்டு காது குத்துறப்ப இவர் வந்துட்டு கடன்லாம் வாங்கிட்டு போய் அந்த தோடு வாங்கி கொடுக்கறது, வளையல் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு காட்டினாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சொந்தக்காரங்களோட சரௌண்டிங்கில் இருக்கிறப்ப நம்ம தனியாக தெரியணும், கெத்தாக தெரியணும் அப்படின்னு அதை காமிச்ச விதமும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு டப்பா ஓப்பன் பண்ணுறப்ப எல்லோரும் ரியாக்ஷன்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. இன்னும் இவனுங்க வாங்கிட்டானுங்களா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் விட்டுட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது ரியாலிட்டியோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு இடம். ஹீரோவுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு வந்து ஒரு பணக்கார வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து அக்காவோட ஹஸ்பண்ட், அதாவது ஹீரோவோட மாமா, அவர் யார்? அவர் வந்துட்டு மெயினாக டாக்ஸிக் கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. காசு தான் முக்கியம், நீ வந்துட்டு காசு பின்னாடி போகலன்னா காசு உன் சட்டையை பிடிச்சி தரன்னு ஒன்று எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு டாக்ஸிக்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் தான் உண்மையாக ஒரு உண்மையாக சொல்லியிருக்கிறாரு. அதுதான் உண்மை. கடைசியில் அவருக்கு தனியாக ஒரு கதை போயிட்டே இருக்கும். டக்குன்னு அவரோட கேரக்டர் மாறுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, வீட்டை வேலை போனதை சமாளிக்கிறதுக்காக ஆன்லைனில் லோன் வாங்குவான். அதுக்கப்புறம் அந்த லோனை நீ இன்ட்ரெஸ்ட் திருப்பி கட்டலைன்னா உன் கான்டாக்ட்ஸில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கால் பண்ணி திட்டுவோம் அப்படின்னு சொல்லுவான். அந்த லோனை கட்டுறதுக்காக இவன் ஒரு மறுபடியும் கடன் வாங்குவார், வட்டிக்கு கடன் வாங்குவார். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடன் அடிக்க மாட்டான், கடன் திரும்ப வாங்கிட்டே இருப்பான். அதை எப்படி சமாளிக்கிறான் அப்படிங்கிறது தான் அந்த கதை. அது ஒரு இடத்துல வந்துட்டு அந்த கடனை கட்டுறதுக்கு தான் வேலை பார்த்தவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு 30,000 வேணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே வந்துட்டு அங்கே ஒருத்தர் வந்துட்டு நம்மளும் ஒருத்தனுக்கு வேணும்னா நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு காசு போட்டு விட்ருவாங்க. இதெல்லாம் நம்பவே முடியல. ஏதோ ஃபேண்டசி மூவி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆக்டிங்னு பார்த்தோன்னா மணிகண்டனோட ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த கடங்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தராக வாய்ஸ் மாற்றி பேசுகிறது, மாடுலேஷன்ஸ் மாற்றி பேசுகிறது, இதெல்லாம் மணிகண்டன் பண்ணியிருந்தார். அவர் நார்மலாகவே அதை நல்லா தான் பண்ணுவார். ஸோ படத்துலேயும் அது நல்லா தான் இருந்துச்சு, நல்லா செட் ஆகிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எஸ், சமையல் குறிப்பு சொல்கிற மாதிரி சொல்கிறதா. இவர் பிரேக் ஆகி உடஞ்சி எல்லாத்துட்டையும் பேசுகிற சீன் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிகிட்ட பேசுகிற சீன் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல காமெடி வச்சது கன்றாவியாக இருந்துச்சு. ஒரு மாதிரி படத்தில் சீரியஸாக இருக்கிறதே அந்த ஒரே ஒரு சீன் தான். அந்த சீனை விட்டு வெளியே போகும்போது வெளியே உட்காந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அது செட்டே ஆகலை, நல்லா இல்லை, கரெக்டாக இரிட்டேட்டிங்காக இருக்கும். இந்த மூடில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அங்கே காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரெண்டு பேரலாக இருக்கும்போது அது செட் ஆகலை, நல்லா இல்லை. கடைசியில் அவங்க மாமாவே வந்து நவீன்கிட்ட வந்துட்டு சாரி கேட்ட சீன் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அது நவீன் மதிக்காமல் போனதும் நல்லா இருந்துச்சு. டோட்டலாக படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து படம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு.